அனைவருக்கும் வணக்கம். நலம் அனைவரும் நலமே. வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்றைக்கி சீஸ் பன்னீர் கிறிஸ்பி தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு பன்னீர், 50 கிராம் அளவுக்கு சீஸ், ரெண்டையும் ஈக்குவலாக எடுத்துக்கலாங்க. சீஸ் பார்த்து நல்ல சீஸை வாங்கிக்கோங்க. சில சீஸஸில் ரொம்ப சால்ட் இருக்கும், சில இதில் அந்தளவுக்கு சால்ட்டே இருக்காது. அப்புறம் அந்த இழுபடுற தன்மை கூட சில சீஸில் கம்மியாக தான் இருக்கும், சிலது தான் அப்படியே ரொம்ப இழுபட்டு வரும். இந்த மோசரல்லா அப்படிங்கிற ஒரு சீஸ் அந்தளவுக்கு இழுபட்டெல்லாம் வராது நமக்கு. அதில் சால்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். அதை நான் வாங்கிட்டுருக்கேன். பன்னீர் ஒரு 50 கிராம் துருவிட்டேன். சீஸ் ஒரு 50 கிராம் துருவிட்டுருக்கேன். இது காலை நேரத்துக்கு ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட்டாக நமக்கு இருக்கும். வயிறுக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், மனசுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ ரெண்டையும் துருவியாச்சு. இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டையும் ஒன்றா கலந்தெல்லாம் சால்ட்டு சேர்க்க வேண்டாம். என்ன சீஸ் வாங்கினாலும் கொஞ்சம் அதில் சால்ட் இருக்கும். ஏன்னா எல்லாமே ப்ராசஸ் தான். சீஸ் ரொம்ப சேர்க்காமல் இருக்கிறது நல்லது தாங்க. இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் இது போல் நம்ம செய்துக்கலாம். ஒன்றா கலந்துட்டு அது கூட கொஞ்சம் பெப்பர் சேர்த்து கலந்துடுறேன் நான். இப்போ டவா சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக கீ அப்ளை பண்ணிக்கலாங்க. அந்த பன்னீர் சீஸ்லேயே அந்த கீயோட தன்மை இருக்கும், இருந்தாலும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லேசாக அப்ளை பண்ணிக்கலாம். துருவி கலந்த அந்த சீஸை அப்படி கொஞ்சம் அடர்த்தியாக, கேப்பே இல்லாமல் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி அப்படி ரவுண்டாக தோசை போடுற மாதிரி நம்ம போட்டுடலாங்க. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்படி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விடலாம். அதை இந்த கீ ஃபஸ்ட்டு வாட்டி போடும்போது மட்டும், அடுத்ததுக்கு வேண்டாம். 1 or 2 சாப்பிட்டாலே இது வயிறு நல்லா ஃபில்லிங் ஆயிருங்க. அதான் ஒரு ஆளுக்கு இதில் 50 கிராம் அதில் 50 கிராம் சாப்பிடும்போது காலை உணவுக்கு அது கரெக்டாக இருக்கும். கூட ஒரு தேங்காய் சட்னி, பொட்டுக்கல்லை இல்லாமல் வெறும் தேங்காய், உப்பு, மிளகாய் மட்டும் வச்சு அரைச்ச சட்னி எடுத்துக்கலாம். நான் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன், எங்கேயுமே கட் பண்ணல. ஏன்னா அந்த தோசை எப்படி வருது, எவ்வளோ நேரம் அடுப்பில் இருக்குது, அது நம்ம தெரியணும்ல, அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் உங்களுக்கே தெரியுது, கீழே நல்லா ப்ரௌன் ஆன மாதிரி. இந்த டயத்தில் மெதுவாக ஸ்லோவாக கரண்டி வச்சு திருப்பி போட்டுடலாம். நம்ம மித்த தோசை மாதிரி அப்படிலாம் வராது நமக்கு. ஏன்னா சீஸும் பன்னீரும் கொஞ்சம் லைட்டாக ஒட்டிக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் பொறுமையாக எடுத்திங்கன்னா அழகான தோசை கிடைக்கும் நமக்கு. டவாவும் ரொம்ப பழைய டவா அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒட்டிக்க தான் செய்யும். ஓரளவுக்கு நல்ல கனமாக இல்லை நான்ஸ்டிக் அந்த மாதிரினா ஈஸியாக வந்துடும் ஒட்டாமல். இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குது யம்மியாக? இந்த தோசை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. ரெண்டாவது பக்கமும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ திருப்பி கீயெல்லாம் அப்ளை பண்ண வேண்டாம். நம்ம அதாவது வெயிட் லாஸ் இருக்கிறோங்கிறதுல நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சில இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இது என்னடா அது வெயிட் லாஸ்க்காக இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணும். பட் இந்த மாதிரிலாம் செய்து சாப்பிடும்போது அந்த குறைகள்லாம் இருக்கவே இருக்காது. இது வெயிட் லாஸ் இருக்கவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுமானா இல்லைங்க, எல்லாருமே சாப்பிட்லாம். வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் நம்ம இது போல் செய்து கொடுக்கலாம். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம், பெரியவங்க இதையும் சேர்த்து சாப்பிட்டு இது கூட இட்லி தோசையும் சாப்பிடக்கூடாது. சின்ன குழந்தைங்களுக்கு, ஓடி ஆடி விளையாடுற குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுல தவறு இல்லை. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒன்று இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாக்கி இருக்கிற இன்னொன்றையும் நம்ம போட்டுடலாம். இது நீங்கள் அந்த தூவுறதுல தாங்க இருக்குது. கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிட்டீங்கன்னா தோசை வராது, கொஞ்சம் பிஞ்சுக்கும். கேப்பே இல்லாமல் அந்த துருவலை அப்படியே அழகாக நீங்கள் போட்டுருங்க. நான் ஃபஸ்ட்டு இது நல்ல கேப் இல்லாமல் போட்டேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கரெக்டாக போட்டு விட்ருங்க. இது காலைக்கும் சாப்பிட்லாம், இரவுக்கும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எந்த நேரம் பிடிக்குதோ அந்த நேரத்தில் எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வித்தியாசமான ரெசிபீஸ் எப்பொழுதுமே கிடைக்கும். அதே போல் இனி வரப்போகிற வீடியோஸில் வெயிட் லாஸ்க்கான டிஷ்ஷஸை ஒரே வீடியோவாக கொடுத்துடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மதிய லஞ்சு, ஈவினிங் டின்னர் எல்லாம் ஒரே வீடியோவில் இருந்தால் அது கூட எல்லாேருக்கும் வசதியாக இருக்கும். அதே போல் சேனலில் மித்த வீடியோஸ் நிறைய இருக்குது.
அதெல்லாம் வந்து வெயிட் லாஸ் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். எல்லாத்துலேயுமே நான் வந்து டே 1 டே 2ன்னு போட்டு வெயிட் லாஸ் அப்படின்ற இந்த வேர்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸை வேணால் நீங்கள் பார்த்துட்டு அதை கூட மாற்றி மாற்றி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 தோசையும் ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். தேங்காயில் வந்து தேங்காய் உப்பு மட்டும் வச்சு அரைச்சிட்டு தாளிக்கும் போது கடுகும் ஒரு மிளகாயும் தாளித்து கொட்டியிருக்கேன் நான். ஸோ யம்மியான இந்த கிறிஸ்பியான தோசை வந்து தயார். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.